வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு 7/12/2025 அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். பிறக்க போறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்க. தேய்பிறை திருதியை திதி ஓடிட்டு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. தசை புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தசை ஓடிட்டு இருக்குங்க. 16 வருஷம் குரு தசையும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி தசை 19 வருஷமும் தொடர்ச்சியா நடத்தக்கூடிய அமைப்பு. குரு தசையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன லக்னம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா, ஒன்று ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா குரு அவங்களுக்கு 6 கெட்டா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த லக்கணத்துக்காரங்க தந்தை அந்த 16 வருஷ காலமும் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, ஒன்று கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, வேண்டாத கோர்ட்டு கேஸ் போகக்கூடிய அமைப்பு, ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு. இந்த பிரச்சனைகள்லாம் குழந்தைகளோட ஜாதகம் தந்தைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓடிட்டு இருக்கிற யோகம் என்ன யோகம் அப்படின்னா சுக்கிர யோகம் ஓடிட்டு இருக்கும். கரணம் 10.5 கரணம், அதாவது கேது ஒரு சாரத்துல ஓடிட்டு இருக்கு. என்ன பெயர் நாம வைக்கலாம் குழந்தைக்கு, பிறக்கிற குழந்தைக்குன்னா நட்சத்திர நாம எழுத்துன்னு சொல்லுவோம். கே கோ கா கி, இந்த பெயர் நாமம் எல்லாம் வைக்கலாங்க. அதாவது கே கோ கா கி, இந்த பெயர் நாமம். இதுல ஏதாவது ஆட்சி கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சியில இருக்குங்க. உச்ச நீச்ச கிரகம் எதுவுமே இல்லாம இருக்கு. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது ஆந்தை தான் பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்குங்க. சந்திராஷ்டமமும் எந்த ராசி அமையும் மிதன ராசிக்குன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்புங்க. சரி, இதே இது நம்ம நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பையனா இருக்குது அப்படின்னா நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரனா அவன் பிறப்பான். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அம்மாவுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரலாங்க. சரிங்களா? பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டஸ்ட் அலர்ஜி, வீசிங்னு சொல்லுவாங்க, மூச்சுத்திறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொந்தரவு, பின்னாடி சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்குங்க. படிப்பு கொஞ்சம் மந்த படிப்பாக தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க. வண்டி வாகனம் வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தந்தைக்கு செய்ய வேண்டிய வேலை. இவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. எதையும் வாங்கி வித்தாலும் அப்பாவுக்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படும். விவசாயம் சம்பந்தப்பட்டது பயன்படக்கூடிய அமைப்பு. அப்போனா நிலபுலங்களுக்கு சொந்தக்காரனா பிறப்பாங்க. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கவனமா போகணும். ரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. தந்தைக்கு அதிகமா பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, நெடுந்தூர பயணம் போயிட்டு வந்தாங்க, ஏதாவது தூர தேச கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பாங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தந்தை வழி சொத்துக்கள் பிள்ளைக்கு பயன்படக்கூடிய அமைப்பு. அடுத்து எடுத்த உடனேயுமே சகோதர தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பிள்ளைக்கு பின்னாடி பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ரத்த குறைபாடு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. படிப்பு நல்லா படிப்பாங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இது பெண் பிள்ளைகளுக்கு உண்டான பலன். இப்ப நம்ம ஜாதகத்துப்படி கோச்சார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சித்திரைக்கு மேல நல்ல யோக பலன்கள் இருக்கு. தந்தைக்கு சொத்து வழியா நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு, நிலபலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பும், விற்கக்கூடிய அமைப்பும் சேர்த்தே செயல்படும். ஒரு சில பேர் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க. குழந்தைகள் பிறக்கிற நேரம். சரி, எந்த லக்கணம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னம்னா, ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற லக்கணம்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, 1 மேச லக்னம் நல்லா இருக்குங்க. விருச்சக லக்னம் நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது தனுசு லக்னம் நல்லா இருக்குங்க. மீன லக்னம் நல்லா இருக்கு. இந்த லக்னத்துல எல்லாம் குழந்தை எடுத்தா அருமையா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேற சூரியனும் சந்திரனும் 6 கெட்டா உட்கார்ந்துருந்தாங்கன்னா, அம்மா, அப்பாவுக்கு இடையில சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவுகள் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்தலாம். மத்த லக்னத்துக்காரங்க. அதாவது 4 லக்னம் சொன்னோம் இல்லங்க. கடக லக்னம், சிம்ம லக்னம், ரிஷப லக்னம், ஆ துலாம் லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பாவுக்கு இடையில பிரச்சனைகள் குடுத்து பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சூரியன், சந்திரனும் 6 கெட்டா உட்கார்ந்திருக்கிறதுனால, இந்த பாதகத்தையும் கொஞ்சம் குடுப்பாங்க. வேறு எதுவும் சந்தேகமா இருந்ததுன்னா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.